Hello everyone. Today video is about React components. நம்ம previous videosலலாம் என்ன பார்த்தோம்னா Reactோட folder structure, React எப்படி install பண்றது இதெல்லாம் பார்த்தோம். இன்கேஸ் அந்த வீடியோ பார்க்காம நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அந்த அந்த வீடியோவை ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்க. பிகாஸ் ஒரு ஃப்ளோ இருக்கும். ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்த மாதிரி அந்த பர்பஸ்க்காக தான். அண்ட் தென் இப்போ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரியாக்ட் காம்பனன்ட்ஸ் தான் பார்க்க போறோம் நான் சொன்ன மாதிரி. ஸோ பேசிக்கலி ஒரு சிம்பிளா ஒரு சைட் கிரியேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்கிறது வந்து ஒரு சிம்பிள் சைட் விச் ஹாஸ் ஹெட்டர், ஃபூட்டர், சைட் பார் அண்ட் மெயின் கண்டென்ட். ஒரு ஒரு சைட்ல நீங்க என்னென்ன செக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே ஒரு ஒரு காம்பனண்டா வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர்ன்றது எல்லா பேஜுக்குமே வரப்போற ஒரு ஏரியா இல்லையா? லைக் ஒரு ஈச் வெப் பேஜ்லயும் ஹெட்டர், ஃபூட்டர்ன்றது மேண்டட்டரி. ஸோ அத நீங்க ஒரு காம்பனன்ட்டா கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா, நெக்ஸ்ட் பேஜஸ்ல வந்து நீங்க அத இன்க்ளூட் பண்றப்போ, ஜஸ்ட் காம்பனன்ட்ட ரெண்டர் பண்ணா மட்டும் போதும். அந்த காம்பனன்ட் அப்படியே அங்க பிரிண்ட் ஆயிடும். ஸோ அக்கார்டிங் டூ திஸ் பிக்சர் நம்மகிட்ட வந்து 5 காம்பனன்ட்ஸ் இருக்கு. அதுல 3 வந்து காமன் காம்பனன்ட், 1 வந்து ஹோம் அதாவது பேஸ்ட் ஆன் தி பேஜ் அது டிஃபர் ஆயிட்டே இருக்கலாம். அது டிஃபர் ஆகுறது எப்படி டிஃபர் ஆகும்னா, மெயின் கன்டென்ட்ன்ற காம்பனன்ட் வந்து கன்டென்ட் ஏரியா இல்லையா? ஸோ அது ஒவ்வொரு பேஜுக்கும் வேற வேற மாதிரி தான் இருக்கும். நம்மளால அத வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. லைக் சேமாவும் இருக்கலாம், டிஃப்ரெண்ட்டாவும் இருக்கலாம். பட் ஹெட்டர், ஃபூட்டர்ன்றது காமன். ஸோ இது 2மே காம்பனன்ட்டா கிரியேட் பண்ண போறோம். சைட் பார்ன்றது ஒரு காம்பனன்ட், மெயின் கன்டென்ட்ன்றது ஒரு காம்பனன்ட். இது எல்லா காம்பனன்ட்டையும் கால் பண்றதுக்கு ஒரு காமன் காம்பனன்ட் இருக்கு. அதுதான் வந்து ரூட். ஓகே. அண்ட் தென் பேசிக்கலி காம்பனன்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அது JS எக்ஸ்டென்ஷன்லயும் இருக்கலாம், JSX எக்ஸ்டென்ஷன்லயும் இருக்கலாம். நம்ம வந்து ஃபியூச்சர்ல வந்து JSX பத்தி ஒரு பிரீஃப் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம JSலயே வந்து காம்பனன்ட் எல்லாமே கிரியேட் பண்ணிப்போம். ஓகே. இப்போ காம்பனன்ட் ஃபைல்ல வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கும். அண்ட் தென் UI கன்டென்ட்ஸ் இருக்கும், HTML இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒரு சைட்ல வந்து ஒரு காம்பனன்ட் தான் இருக்கணுமா? அப்படி கிடையாது. நம்பர் ஆஃப் காம்பனன்ட்ஸ் வந்து ஒரு சைட்ல வந்து இருக்கலாம். 1000 பிளஸ் காம்பனன்ட்ஸ் கூட இருக்கலாம். 2000 பிளஸ் காம்பனன்ட்ஸ் கூட இருக்கலாம். பிகாஸ் பேஸ்ட் ஆன் தி காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் யுவர் சைட் வந்து காம்பனன்ட்டோட ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும். ஓகே. சைட் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டே இருக்கோ, அதுக்கேத்த மாரி காம்பனன்ட்ஸும் வந்து உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். அத நீங்க வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாது. அண்ட் தென் ஜட்ஜ் பண்ணவும் முடியாது. டிபெண்ட்ஸ் அப்பான் தி சைட் அது வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்மகிட்ட 2 காம்பனன்ட் டைப்ஸ் இருக்கு. ஒன் வந்து ஃபங்ஷனல் காம்பனன்ட், இன்னொன்னு வந்து கிளாஸ் காம்பனன்ட். ஓகே. ஃபங்ஷனல் காம்பனன்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேட்லெஸ் காம்பனன்ட்ன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு நம்ம ஃபர்தர் வீடியோல பார்க்கலாம். கிளாஸ் காம்பனன்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்டேட்ஃபுல் காம்பனன்ட்ன்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. ஃபங்ஷன்ஸ்ல வந்து நார்மலா ஒரு ஃபங்ஷன் டிக்ளேர் பண்ணி ஒரு HTML கன்டென்ட் ரிட்டர்ன் பண்ணணும்னா, அதுல ரிட்டர்ன் சொல்லி நீங்க குடுத்து தான் HTML கன்டென்ட்ட ரிட்டர்ன் பண்ணணும். கிளாஸ்ன்றது ரியாக்ட்டோட கிளாஸ்லேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். அண்ட் தென் இதுல ரெண்டர் மெத்தடுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க வந்து ரிட்டர்ன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் காம்பனன்ட்ஸ்ல ஆஸ் ஐ செட் பிஃபோர் 2 டைப்ஸ் இருக்கு. ஸ்டேட்லெஸ் அண்ட் ஸ்டேட்ஃபுல். காம்பனன்ட்ஸ வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தென் அதுல வந்து டிசைன் UIயும் இருக்கும், ஸ்கிரிப்ட்ஸும் இருக்கும். ஓகே. இப்போ வந்து நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் நம்ம பிஃபோரா இன்ஸ்டால் பண்ணோம்ல, அதுல போய் பார்க்கலாம். நான் பிஃபோரா சொன்ன மாரி காம்பனன்ட் வந்து .js எக்ஸ்டென்ஷன்ல இருக்கலாம்னு சொன்னேன். ஸோ இத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். app.jsன்றது நம்மளோட காம்பனன்ட் பிஃபோரா சொன்ன மாதிரி. ஸோ இதுல பார்த்தீங்கன்னா, அவங்க ஃபங்ஷனல் காம்பனன்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபங்ஷனுக்குள்ள ஒரு ரிட்டர்ன் குடுத்துருக்காங்க. அதுல HTML கன்டென்ட்ஸ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் வியூ இருக்கும்னு நினைக்கிறேன். லைக் ஃபங்ஷனல் காம்பனன்ட்ட பத்தி. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் தென் கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்தரா அப்டேட்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.